ஹாய் மக்களே, வெல்கம் டு தோட ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அஞ்சான் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 2014 ரிலீஸ் ஆச்சு. லிங்குசாமி இயக்கத்தில் சூர்யா, சமந்தா, வித்யுத் ஜம்வால், மனோஜ் பாஜ்பாய், தலித் தாஹில், முரளி சர்மா, ஜோ மல்லோரி, சூரி, சேட்டன் ஹன்ஸ்ராஜ், சஞ்சனா சிங், ஆசிஃப் பஸ்ரான்னு பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். சூர்யா கிருஷ்ணா அப்புறம் ராஜுன்னு டபுள் ரோலில் பண்ணியிருக்காரு. ராஜு பாம்பேயில் இருக்கிற ஒரு கேங்ஸ்டர். இவரோட கிரைம் அண்ட் பார்ட்னர் தான் சந்துருவா நடிச்சிருக்க வித்யுத் ஜம்வால். இவங்க ரெண்டு பேரும் இம்ரான் பாயா நடிச்சிருக்க மனோஜ் பாஜ்பாய் என்ற ஒரு பெரிய கேங்ஸ்டரோட மோதுறாங்க. இந்த ஈகோ கிளாஷ்னால இம்ரான் பாய் தந்திரமா ராஜுவோட கேங்ல இருக்கிற ஆட்களை வச்சே சந்துருவை போட்டு தள்ளிடுறாரு. இந்த சம்பவம் நடக்கும்போது ராஜுவும் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு சின்ன ட்ரிப்புக்கு போயிருப்பாங்க. இவர் திரும்பி வரும்போது சந்துருவோட டெட் பாடியை பார்த்துட்டு ரொம்ப கோவமாக இம்ரான் பாயை போட்டு தள்ளுறதுக்கு இவரோட கேங்கில் இருக்கிற அமர்ன்ற ஒருத்தனோட போகிறாரு. ஆனால் அமர் ராஜுவை ஏமாற்றி அவரை சுட்டு தள்ளி நதியில் அவரோட பாடியை போட்டுடுறாங்க. இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் ராஜுவோட அண்ணன் கிருஷ்ணா பாம்பேக்கு வராரு. கரீம்ன்ற ஒருத்தரோட வீட்டில் தங்கி கிருஷ்ணா இந்த கொலைகளை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் சந்துருவை எப்படி போட்டு தள்ளினாங்கன்னு தெரிய வருது. அதுக்கு உடந்தையாக இருந்தவங்க எல்லாரையுமே கிருஷ்ணா கொல்ல ஆரம்பிக்கிறான். சரியா இம்ரான் பாய் கிட்ட வரும்போது கரீமோட பொண்ணு சாய்ராவை கடத்திடுறாங்க. அப்புறம் தான் கிருஷ்ணாவுக்கு தெரிய வருது, இவ்வளோ நாளாக சாய்ராவாக இருந்தது வேற யாரும் கிடையாது, ராஜுவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜீவான்னு. இப்போ இவளை காப்பாற்றுறதுக்காக இம்ரான் பாய் கிட்ட சண்டை போட்டு கடைசியில் அவரையும் போட்டு தள்ளிடுறாரு. இப்போ தான் கிருஷ்ணாவும் ராஜுவும் ஒரே ஆளுன்னு தெரிய வருது. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது சூர்யாவோட ஆக்டிங் மாஸாக இருந்ததுன்னு தான் சொல்லலாம். டபுள் ஆக்ஷன் கேரக்டர்ஸ் ரெண்டுத்துக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸை காமிச்சிருக்காரு. ராஜு பாயா ஒரு ஸ்டைலிஷான தோற்றம், பாடி லாங்குவேஜ்னு எல்லாமே அட்டகாசமாக இருந்தது. கிருஷ்ணாவா ஒரு ஹேண்டிகேப்டு பர்சனாக ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காரு. ஜீவாவா நடிச்சிருக்க சமந்தா ரொம்ப சாமிங்காக இந்த படத்தில் வந்துட்டு போகிறாங்க. இவங்க வர சீன்ஸ் எல்லாமே அழகுன்னே சொல்லலாம். வித்யுத் ஜம்வால் இது வரைக்கும் வில்லனாக தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வித்தியாசமாக ராஜுவோட ஃப்ரெண்டாகவும் ஒரு கேங்ஸ்டராகவும் சூப்பர்பாக நடிச்சிருக்காரு. சூரியோட காமெடி சீன்ஸும் ரசிக்கிற விதமாக அமைஞ்சிருந்தது. மனோஜ் பாஜ்பாயோட வில்லனிசமும் மிரட்டலாக இருந்தது. இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்னு பார்க்கும்போது யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இவரோட சாங்ஸ் எல்லாமே ஹிட்டு தான். அப்புறம் பிஜிஎம்மும் இந்த கதைக்கு செம்மையாக செட் ஆயிருந்தது. சந்தோஷ் சிவனோட சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப கலர்ஃபுல்லாக பிரைட்டாக இந்த கதைக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆண்டனியோட எடிட்டிங்கும் ஷார்ப்பாக இருக்குது. இந்த படம் 28ஆம் தேதி ரீரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட டியூரேஷனை கம்மி பண்ணி 2 மணி நேரமாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில சீன்ஸோட ஆர்டரையும் நாங்கள் மாற்றிருக்கோம்னு டைரக்டர் லிங்குசாமி ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அந்த டைமில் என்னதான் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலும் சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்புறம் சாங்ஸுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸோ மறக்காமல் இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.